ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பீர்க்கங்காயை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரைஸ் கூடலாம் போட்டு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு 4 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கூட சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரணும், அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதுலேயே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக இருந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா குழைவாக வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், வெங்காயமும் தக்காளியும் நல்லா குழைவாக வதங்கி வந்துடுச்சு. இதில் நான் ஒரு மீடியம் சைஸ் பீர்க்கங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துருக்கேன். மசாலாவுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு ஒரு ஸ்பூன் போல் உப்பு தேவைப்பட்டுச்சு. இப்போ இந்த காயை ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. இப்படி நம்ம வதக்கி செய்கிறப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்த்திங்கன்னா குழம்பு மாதிரி ஆகிடும். நம்ம கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் செய்கிறோன்றதுனால கம்மியாக தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம சேர்த்த காயும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நல்ல கமன்னு சூப்பரான பீர்க்கங்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சூடான சாதம் இல்லைன்னா சப்பாத்தியோடு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் யாஸ்ட் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.